ப்ரோ வாரு எப்படி ஆக்ட் பண்றாரு, வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு வெளியே வர. இவரு தான் நம்மளை விசாரிச்ச ப்ரோங்க. ப்ரோ உங்க குட்டியான வண்டி இருக்குமல்லங்க, அந்த வண்டியிலேயே வந்து நம்ம தலைவர் வாருங்க கரும்பால செட் பண்ணியிருக்கிறாப்புல. ஸ்டார்ட் பண்ணோடனே இங்க மிஷின் ஓடுதுங்க. முக்கியமா வந்துட்டு இப்போ வந்துட்டு சில பேர் வந்து அன்சைஸ் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கே நேர்லயே போய் பக்காவா மெஷர்மெண்ட் எடுத்து பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். சரி சரி சரிங்க. சரி வேற மெத்த வாங்கினப்ப அது கூட வரது ஃப்ரீயா? ஃப்ரீ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போனஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இந்த மாதிரி ஃபோல்டபிள் மேட்ரஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓ இதுக்கு மேல பண்ணலாம், ஐடியா பண்ணலாம். ஆமா இதுக்கு மேல இது வந்து சாம்பிளுங்க. சாம்பிள் பரவாயில்ல. இந்த வீடியோ நம்ம ஒரு எதிர்பார்க்காம பண்ணா இந்த அளவுக்கு வந்து ஒரு மெத்தையை செஞ்சு நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல. கண் கூட பாருங்க மக்கள், ஒரு மெத்தை அப்படிதாங்க ரெடி ஆகி வருது. இந்த மிஷின் வந்து 360 டிகிரியுமே போகும் போல. ரைட், ஓகே ஓகே மக்கள், ஆரம்பிக்கலாங்க. நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? உங்களோட மெத்த பிடிச்சிருக்குதா உனக்கு? சரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. பட் நான் வந்து இந்த வீடியோவுக்கு என்ன தம்ப்லைன் டைட்டில் வைக்க போகிறேங்கிறது வழக்கம் போல தான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே தான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அதை நான் ரெடி பண்ணுவேனுங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போங்க. அதாவது பட்டி மேட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்த கம்பெனி வீடியோ பண்ணியிருப்போம். அவங்களே தான் நம்மளை வந்து திரும்பவும் கூப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி இன்றைக்கி வந்து சரி ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்குமா, நம்மள அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல என்ன அப்படின்னு சொல்லி சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுனுங்க. குளிச்சுட்டு வெள்ளை சட்டை எடுத்து போட்டேன். ஆனால் ஃபேண்ட்டு இல்லைங்க. அந்த கால் அப்படி உதற நினச்சிக்காதீங்க, அது காலுக்கு ஒரு மாதிரி ட்ரௌசர் போட்டிருக்கிறத. அதனால் ட்ரௌசர் தான் இருக்குது, ஃபேண்ட் இல்லை. மீன்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே இருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சு. ஒன்று பார்த்து இடு பெருசாக இருக்குது, இல்லை அப்படின்னா போட்ட அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. நல்ல ஜீன்ஸே நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் சிவகிரியில் ட்ரீம் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு இப்போ அந்த கடையில் போயிட்டு, அந்த கடைக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அந்த கடையில் நல்லா இருக்குது. அந்த கடையில் வேலை செய்கிற பையன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராமா. அந்த கடைக்கு போன நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த பையன் நம்மளை பற்றி சொல்லிக்கிறாருங்க. அவர் கேசவன் நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிறாப்புல நிறைய பேர் எங்கிட்ட சொன்னார். நிறைய பேர்னா நம்ம கௌதம் சொன்னேன், நம்ம கௌதம் சொன்னேன். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு மாமா ஒருத்தர் சொன்னார். மேபி உள்ள அந்த கடைக்கு போன அப்படின்னா அந்த பையன் இருந்தார் அப்படின்னா அந்த பையனையும் உங்களுக்கு காட்டுறேன். போயிட்டு ஒரு பேண்ட்டு கொலா பேண்ட் எடுத்து ஒன்று மாட்டிக்கிட்டுங்க. அப்படியே அவங்க போல போயிட்டு மெட்ட கம்பெனி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கோயிலோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக விளாக் எடுத்து அந்த டைட்டில் தம்ப்லைனாக வச்சு போட்டுடலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம். சரி வாங்க மக்கள் போகலாம். மக்கள் ஃபைனலி ரீச்டு அந்த ட்ரீம் லுக் அப்படிங்கிற கடைக்கு வந்தாச்சுங்க. மென்ஸ் வியரு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு. சரி அவங்க உள்ளே போகலாங்களா? உள்ளே போனால் நம்ம தலைவர் இருந்தார். போயிட்டு ஒரு பர்மிஷனை கேட்டு இருங்க வெளியிருந்து பிளாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வாண்டி வெளியே வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறேன். சரி அவங்க உள்ள போகலாம். நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. சிவகிரி அப்படிங்கிற எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் கொடுமுடி, மொடக்குறிச்சி, முத்தூர் இந்த 3 ஏரியாவுக்கு சென்ட்ரல் இருக்கிற ஊர் தான் சிவகிரி. கொஞ்சம் பெரிய ஊர் தான். சிவாங்க மக்கள் சொல்லவே பார்க்கலாம். காலணிகளை வெளியே விடவும் விட்டாச்சு. சிவாங்க உள்ள போகலாம். வரோம் ப்ரோ. ப்ரோ வாரு எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு வெளியே வர. இவர் தான் நம்மளை விசாரிச்ச ப்ரோங்க. ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ கரண். நம்ம சப்ஸ்கிரைபருங்களா? ஓகே எவ்வளோ நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்கீங்க? 3 years ப்ரோ. நான் இப்போ எடிட் பண்ணும்போது தாங்க இந்த ஒரு பண்ணையை கண்டுபிடிச்சேன். சேனல் ஆரம்பிச்சே 1.5 வருஷம் தான் ஆகுது. தலைவர் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுற அப்படின்றாரு. இந்த வீடியோவில் நீங்கள் வரீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, எனக்கு ஒரு ஃபேண்ட் வேணும். இப்போ நான் போட்டிருக்கிற சட்டைக்கு மேட்சா எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே வரேன் ப்ரோ. இங்கே பாருங்க மக்கள், ஜம்முன்னு நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. என்ன ப்ரோ சைஸு? 32ங்க. இதே நம்ம ட்ரீம் லுக் வந்து சிவகிரியில் இருக்குது, அரசலூர் இருக்குது. அவ்வளோ 2 பிரான்ச், சிவகிரி அரசலூர். ஓகே ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரி அரசலூர்னு சொல்லிட்டுங்க 2 ஏரியாவில் இருக்குது. இங்கே பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். சரிங்கிறதா? இதெல்லாங்களா? இதை பாருங்க, இதெல்லாமே நேற்று வந்ததாமா. சூப்பருங்க. இதன் கடை தாங்க நான் சொன்ன கடை. மக்கள்ஸ் இன்னைக்கு சடவுனுங்காட்டி கரண்ட் இல்லைங்களாம்மா. வந்த உடனே வந்து ஒரு காட்டன் பேண்ட் எடுத்து கொடுத்தாரு, போட்டுட்டேன். வெளியே கொண்டே காமிக்கிறேன் பாருங்க. ஜீன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன், ப்ளூ கலர் ஜீன்ஸு. சரி காட்டனாக வந்து இந்த வெயிலுக்குலாம் கொஞ்சம் வியர் பண்ணுறது நல்லா இருக்குமா, வாங்க வெளியே பார்க்கல எப்படி இருக்குதுங்க. பாருங்க இப்போ எடுத்துருக்கிற ஃபேண்ட் வந்து இதை பாருங்க, இந்த ஃபேண்ட்டு தானுங்க. இது வந்து காட்டனு, ஆனால் வியர் பண்ணுறதுக்கு நல்லா குழுன்னு சூப்பராக இருக்குது. ஆனால் இதை விட வந்து ப்ளூ ஜீன்ஸ் போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குமாம்மா. சரி வாங்க கையோட அதையும் எடுத்துருவோம். அப்படியே காட்டுங்க ப்ரோ. இதை பாருங்க ப்ளூ ஜீன்ஸ் வந்து புது கலெக்ஷன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் போட்டுருக்கிற ஒயிட் ஷர்ட்டுக்கு மேட்சாக வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு பேர் வந்து என்னது? கார்கோஸுங்க. பேகி கார்கோஸ் பேகிங்களாம்மா.
இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. என்னன்னா இந்த பிரச்சனை வராது, அந்த பட்டன் பிரச்சனை வராது, டைட் ஆகாது, இழுத்து கட்டுறது தான் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் இது வச்சுருக்கிறேன். அதுக்கு பின்னா ஜாக்கர் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி 2 ஃபேண்ட் வச்சுருக்கிறேன் காட்டனில். இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிரச்சனை இல்லை. கெஞ்சி அதுலேயே வேறு கலரா இது, அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது டிசைனில் வரும். அது ஓகே. மக்கள் ஃபைனலி பாருங்க, இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த என்ன சொல்றது புள்ளிங்க ஃபேண்ட் இது நம்மளும் போடுவாங்க. எத்தனை நாள் தான் சும்மா நார்மலாகவே சுற்றிட்டு இருக்கிற இந்த மாதிரிலாம் போட்டு சுற்றினாதான் அப்புறம் நம்மளுக்கும் என்ன சொல்கிறது இனிமேல் கொஞ்சம் டெவலப்பாக வெளியே சிட்டி கிட்டிலாம் மோனா போனா ஏய் கரெக்ட் மொரட்டுனே அவனை கத்த விட 108 அது ஒரு தனித்துவமாக நம்ம எடுத்துக்காட்டு அப்படிங்கிற காரணத்தால் இதே பேண்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேஷுவல் அந்த காட்டன் பேண்ட் எடுத்தாங்க, அதை போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க கூட எங்கே வால்பாறை நம்ம டூர் வெளியே போனோம் அப்படின்னா அதை போட்டு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கெத்தா ஜாலியாக கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்கும். அந்த காரணத்தில் எடுத்துட்டேன். ரைட், ஓகேங்க ஜி. கண்ணே வரட்டுமா? பை ஜி, வரேங்க ஜி. ஓகே ஜி, பை. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இந்த குட்டியான வண்டி இருக்குமில்லங்க, அந்த வண்டியிலேயே வந்து நம்ம தலைவர் பாருங்க கரும்பால செட் பண்ணியிருக்கிறாப்புல. ஸ்டார்ட் பண்ணோடனே இங்கே மிஷின் ஓடுதுங்க. நான் கூட தனி என்ஜின் வச்சிருக்காருன்னு நினச்சேன். பாருங்களா, இந்த வண்டி வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. ஆனால் வந்து வெளியே போகும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து வண்டிக்கு மாற்றணுமாமா. நான் கூட தனி என்ஜின் நினச்சேன், வண்டி ஆட்டோவோட இன்ஜின்லேயே மாட்டிட்டாருங்க. அதுக்கு தனியாக சாப்பிட்டு போட்டு மாட்டிட்டாரு. வழக்கம் போல தான் மக்கள் கரும்பால் குடிக்க வந்திருக்கோம், வாங்க குடிப்போம். ஏய் வேற லெவலு புதிய கண்டுபிடிப்பு, நம்ம ஆளுகள் கண்டுபிடிப்பு கடிச்சிக்க ஆளே இல்லை. ஓகே, கரும்பால் அரைச்சாச்சுங்க, வாங்க குடிப்போம். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தாருங்க. அப்புறம் நம்ம தான் இஞ்சி எலுமிச்சம்பழம் இல்லாமல் தான் கரும்பால் குடிக்கிறதா, அது டேஸ்ட் வேறு பிடிச்சி போச்சுங்க. அந்த காரணத்தினால இஞ்சி எலுமிச்சம்பழம் இல்லாமல் இப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. உள்ள கொஞ்சம் லைட்டாக ஐஸ் கட்டி உடச்சு போட்டா அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஆனால் லைட்டாக ஐஸ் கிடைக்குமா? அந்த கொஞ்சம் நிறைய போட்டாரா? முதல்ல போடல. செம்மங்க. அப்போ அந்த ஐஸ் போட்டு குடிச்சாதான் அந்த சாட்டிஸ்ஃபைடு. மறக்காம மக்கள் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சம்மர் டைமில் இந்த கடைகளில் விற்கிற கெமிக்கல் கலந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரும்பால், கம்மங்கூழ், வெள்ளரிப்பழம், தர்பூசணி ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு இந்த மாதிரி வாங்கி குடிங்க, சரிங்களா? இவங்களுக்கு ஒரு வியாபாரமாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லாதான் இருக்கும். ஓகேவா? கரும்பாலாம் ரொம்ப நல்லதுங்க, அல்சருக்கு, ரத்தத்தை சுத்தப்படுத்துங்கிறாங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குது கரும்பால் எல்லாம். மக்கள்ஸ் அதுக்கடுத்து இங்கே பாருங்க, அப்படியே நம்ம போகிற வழியிலிங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புல்லை அறுத்துட்டு வந்து அதை வந்து எடுத்து இதை பாருங்க இந்த மாதிரி உடச்சு விட்டு காய வச்சுட்டு இருந்தாங்களா. ஆனால் இது என்னன்னா அது தப்ப பில்லா? தற்பை பில்? அதான் தட்பை. யானை அது பேர் தற்பை தான். ஒரே நிமிஷம் அப்படியே மேலே வர்றருங்க. வாங்க மக்கள்ஸ், அப்படியே மேலே ஏறி போகலாம். இது இத வந்து எங்க இருந்து அறுத்துட்டு வரீங்க? இது இந்த வாய்க்கால்ல கிடக்கும், கரும்புல கிடக்கும். இந்த தட்பை புல் பாய்ங்கறாங்களே, இதுல இருந்து செய்யறதானா? இது அதுவும் செய்வாங்க. இது தேசம் கருமதிக்கெல்லாம் கையில மோதிர மாதிரி போட்டுக்கறாங்க பாரு. ஆமா, அதுக்கு தேவசம் பண்றதுக்கு இந்த பரிகாரத்துக்கலாம். அதுக்கு தான். ஓ ரைட். இப்போ பாய் கேட்டா நீங்க செஞ்சு தருவீங்களா? பாயா? பாய் கேட்டாலும் செய்வாங்க. இல்ல நீங்க செய்வீங்களான்னு கேக்குறேன். எங்களுக்கு இப்போ நேரம் இருக்கா செய்யறதுக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை அறுத்து காய வச்சு ஐயருக்கு கொண்டு கொடுப்போம். ஐயருக்கு கொண்டு கொடுக்கறது. ஓ ரைட். செய்ய பாய் வேணே செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாம். ஓகே. அல்ல நம்பர் தரீங்களான்னு கேட்குறேன். நம்பரா? நாங்கள் எங்களுக்கு செய்யறதுக்கு இப்போ நேரம் இருக்காது. சரி ரைட்டு. மக்கள்ஸ், அதாவது இந்த தற்பை புல் பாய் இருக்கெல்லாம் இதில் வந்து நம்ம யோகாசனம் மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது வெறும் தரையில் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த பவர் வந்து லேண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தற்பை புல் பாயில் வந்து நம்ம செஞ்சோம்னு வைங்களேன், அந்த சக்தி வந்து இந்த தற்பை புல் பாய் வந்து எடுத்து வச்சுக்கும். அதை வந்து ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது இந்த மெடிடேஷன் பண்ணுறாங்கல்ல, அவங்கள கேட்டீங்க அப்படின்னா தெல சொல்லுவாங்க. அந்த பாய்க்கு உண்டான புல் தாங்க இது. ரைட், ஓகே, சூப்பர். அதான் இந்த வேகாத வெயில்ல கஷ்டப்படுறதுனால நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய தொகை இந்தாங்க, 50 ரூபா. சரி ரைட்.
ஏன்னா அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள மக்கள் ஊக்கப்படுத்தணும். இந்த வேகாத வெயில் நம்மளால் சித்திரம் கூட நிற்க முடியல, போய் கஷ்டப்பட்டு அறுத்துட்டு வந்து ரெகுலராகவே இதே வேலை தானுங்களா? எங்களுக்கு இதே வேலை தாங்க. சரி 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 ரைட்டுங்க. சரி ஓகே மக்கள். ஏன்னா கம்பல்சரி யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கலாமா பண்ணு. நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டில் செஞ்சுருவோம், பெருசாக வீடியோவில் காட்ட மாட்டான். இதை நிறைய வீடியோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் சரி நம்ம அதை செஞ்ச காட்டினா அப்படின்னா இதை நம்மளை பார்த்து 2 சின்ன பசங்க ஏதாவது ஏதோ நல்ல விஷயம் நல்லா தானுங்க செய்கிறோம், நல்லா செய்கிற காட்டில் தப்பே கிடையாதுங்க. ரைட் ஓகே மக்கள். சரி வாங்க போல வாங்க மக்கள். ஃபைனலி காவேரி ஆறு வந்தாச்சு. நம்ம இந்த பக்கம் வந்து கரூர் மாவட்டம், அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டங்க. இங்கே பாருங்க காவேரி ஆறு பாருங்க எவ்வளோ அகலமாக போகுது பாருங்க இந்த இடத்துல. இதுக்கு அந்த பக்கம் பூராமே இதே மாதிரி அகலமாக தான் மக்கள்ஸ் இருக்கும் காவேரி ஆறு. ஃபைனலி ரீச்டு அந்த படி மேட்ரஸுங்க. இப்போ ஒரு ஸ்லைடு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ. அந்த வீடியோவில் தெளிவாக இங்கே எப்படி மேட்ரஸ் தயாரிக்கிறாங்க, எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு முன்னாடி, கடந்த தீபாவளிக்கு முன்னாடி வந்து வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவரெலாம் பார்த்துட்டுங்க வேறு கண்டென்ட்டுக்காக கிளம்பலாம். சிறாங்க மக்கள்ஸ் உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் மொத்தம் வாங்கினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து ஹோல்சேலாக இங்கேயே கம்பெனி ஏதாவது ஸ்டிச் பண்ணி தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நீங்கள் இதை வந்து எடுத்து போட்டு ரீட்டைலிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சரி பார்க்கலாம் வாங்க. இந்த படி மேட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டங்க, பரமத்தி. சரிங்களா, பரமத்தி வேலூரில் பரமத்தியில் இருக்குது, மெயின் ரோட்டு மேலேயே. சரிங்களா, இதை பாருங்க மெயின் ரோடு இங்கே இருக்கா, இதை பாருங்க இங்கே போர்டு இருக்குதுங்களா, படி மேட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. சரி வாங்க மக்கள் சொல்ல போகலாம். நான் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வந்து கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா, அதில் லிங்க் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பரமத்தில் வந்து ஆர்டி ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட், ஆர்டி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே. இந்த பக்கம் ஆர்டி ஆஃபீஸ்னா இந்த பக்கம் வந்து படி மேட்ரஸ் கம்பெனி. இதோ பாருங்க. ஆமாம் மக்கள், இது ஆர்டி ஆஃபீஸே தான். இந்த அங்கே இருக்காங்க பாருங்க. ப்ரோ ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. இதான் பாருங்க, போன டைம் நம்மளுக்கு தெளிவாக சொன்னார் பார்த்தீங்களா. இந்த டைம் டிஷர்ட்லாம் போட்டாங்களாட்டு இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது, எப்படி பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது? சூப்பராக போயிட்டு இருக்குதுங்களா? சரி ரைட், ஆரம்பிச்சிடலாங்களா? சரி ரைட்டு. இதை பாருங்க மக்கள், அனைத்து விதமான மெத்தைகளும் இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே டோட்டல் ஓன் மேனுஃபேக்சரிங் வைங்க, யூனிட்டே இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே இங்கே பாருங்க, உள்ள அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குமில்ல, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கே வந்து இவங்களே அனைத்து விதமான மேட்டர்ஸையும் வந்து இது பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விதமான பஞ்சு இருக்குங்க பாருங்க, இது ஒரு விதமானது, இது ஒரு விதமான மெட்டீரியலு, நிறையா மெட்டீரியலை கலந்து இவங்களே பண்ணுறாங்க. சும்மா ஒரு ஓவரெலாம் மட்டும் இந்த வீடியோவில் காட்டுற மக்கள்ஸ். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடியும் போது இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம வீட்டில் நம்ம இது பண்ணிக்கலாம்னு வைங்களேன். வீட்டில் எல்லாம் ஆஃபீஸுக்கோ இதுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். போகும்போது இந்த மாதிரி ஒன்று தவனுக்கு ஒன்று வாங்கிட்டு போகணும். வணக்கம், பட்டி மேட்ரஸ் பரமத்தியூர். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா பரமத்தியூரில் பரமத்தி லொக்கேஷனில் இருக்குது நம்மளது கம்பெனி. ஓகேங்களா, நியர்பை ஆர்டிஏ பீச் பக்கத்துலேயே இருக்குது. பரமத்தி லொக்கேஷன், டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பரமத்திங்க. ஆமாம், பரமத்தி ஆர்டிஏ ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம கம்பெனி இருக்கு. ஓகே, ஃபோன் நம்பர் கொடுத்தலாம், மேப் வந்து கூகுளில் போட்டாலே வந்துடும் நமக்கு. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லிங்க் கொடுத்துட்றேன். சரி ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பாக. சரி ஓகே ப்ரோ, இப்போ இங்க இருக்கிறது வந்து ஸ்டிச் பண்றதுக்கு தயாரா இருக்குது. இதனுடைய ஸ்பெக் நான் சொல்லிடுறேன், அதனோட ஃபினிஷிங் மேட்டர்ஸ் அங்க இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஆனால் லேட்டக்ஸ் ஃபீல்டு இருக்கணும், நமக்கு பேக் பெயின் வரக்கூடாது, குழி விழுகாது, ஹீட் வரக்கூடாது. அப்படின்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்பெக் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் வைஸ் கம்மியா இருக்கும், உங்களுக்கு லைஃபும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது 10 years வாரண்டி இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, சரிங்க. பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹச்ஆர் ஃபோம் கொடுத்துரு 5 inches. சரிங்க. உங்களுக்கு வந்து 1 inch சூப்பர் ஸ்டார் கொடுத்துரு, மேல வந்து 1 inch பியூர் நேச்சுரல் லேட்டக்ஸ் கொடுத்துரு உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே. இது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட் வராது, மெயின் ரீசன் உங்களுக்கு குழி விழுகாது. ஓகேங்களா, சரி. எந்த ஒரு ஏஜ் பர்சனா இருந்தாலும் இந்த மேட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சில பேர் வந்து வெயிட்டா இருப்பாங்க, ஏஜ் ரொம்ப இருக்கும், அவங்களாம் வந்துட்டு கூட இந்த மேட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே ஓகே ஓகே. இதோட ஃபினிஷிங் மேட்ரஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்க. அடுப்பினாட் இருக்குதுங்களா? ஆமாங்க. இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தது உங்களுக்கு. ஓகேங்களா, சரி. குஷன் பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே எல்லாம் இறங்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ரைட். நல்லா இருக்கும், படுத்தா நல்லா சொகுசா இருக்கும். படுத்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. 100% பேக் பெயின் வராதுங்க. கண்டிப்பா வராது. ஓ சரி. இப்போ இந்த மெத்தட் வந்து பல விதமான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, நிறைய யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாமே சொல்லிடலாங்களா? எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரி. இது பாத்தீங்கன்னா பேசிக் போனல் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம முன்னெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேம் அதே ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து போனல் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, சரிங்க. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 10,000 வேணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமரோட, நம்ம கம்பெனி ஒருத்தளவுக்கு வந்துட்டு கஸ்டமர் பட்ஜெட் தான். சரி, கஸ்டமர் பட்ஜெட் எனக்கு ஒரு 10 ரூபானாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெக் சொல்லுவோம், ஒரு 5 ரூபா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெக் சொல்லுவோம்.
கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சரி சரி வித் டெலிவரியோட. சரி 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 சரிங்க. வேறங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ஸ்ப்ரிங், உங்களுக்கு நம்ம ஹோட்டல்ல யூஸ் பண்ற ஸ்ப்ரிங் எல்லாமே வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெசார்ட் யூஸ் பண்றது. ஆமா, ரெசார்ட்ல யூஸ் பண்றது. ஓகேங்களா. பேக்கெட் ஸ்ப்ரிங்ல நிறைய விதமான ஸ்பெக் யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம்னா பேக்கெட் ஸ்ப்ரிங்லயே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி உங்களுக்கு சைடு பால் ஃபோம் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஸ்ப்ரிங் தான், அதுலயே வந்து பேக்கெட் உங்களுக்கு. ஓகேங்களா. இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட்டுங்க? இது வந்துட்டு 1/1 கனெக்டிங் இருக்கு, இது ஒன்னோட ஒன்னு கனெக்டிங் இருக்காது உங்களுக்கு. இது ஃப்ரீ ஹேண்டா இருக்கு உங்களுக்கு, 0 டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு. ஓ ரைட். அதாவது வந்து இப்ப இங்க வந்து உட்கார்றோம் அப்படின்னா அங்க படுத்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஓ ஓகேங்களா. இதான் வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் உங்களுக்கு. ஓகேங்களா. வந்துட்டு இந்த வைப்ரேஷன் இங்க மட்டும் தான் இருக்கு. இந்த பேக்கெட்னா இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் குள்ள தான் இருக்கு உங்களுக்கு. இங்க எங்கயுமே அதோட வைப்ரேஷன் வெளிய வந்து வைப்ரேஷன் அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது உங்களுக்கு. இந்த பாக்கெட் என்ன, இந்த பாக்கெட்டோட மட்டும் தான் அந்த வைப்ரேஷன் இருக்கு உங்களுக்கு. அந்த வைப்ரேஷன் எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது உங்களுக்கு. இதான் அதோட ஸ்பெஷல் உங்களுக்கு. ஓ ரைட். இதனால வந்து கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இருக்கு, சாஃப்ட்டா இருக்கும். ஓகே சரிங்க பிரதர். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம PE ஃபோம் போலாம். PE ஃபோம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு. லோ ரேஞ்ச் இருக்கு, மீடியம் ரேஞ்ச் இருக்கு, சரிங்க, ஹை ரேஞ்ச் இருக்கு. அவங்களுடைய கஸ்டமர் என்ன மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே. இது ஒரு டென்சிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு டென்சிட்டி இருக்கு. ஓகேங்களா. சூப்பர் சாஃப்ட்ல ஒரு டென்சிட்டி இருக்கு. ஓகே. அது இல்லாம இது ஒரு சூப்பர் சாஃப்ட் இருக்கு. கஸ்டம் இது வந்து ரீபண்டட். எனக்கு வந்து ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஃபோம் மேட்டர்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா. சரிங்க. இப்போ இந்த ஃபோம் யூஸ் பண்றனால நமக்கு எப்படி என்ன கணக்கு? இது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இருக்குன மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு. ஓகேங்களா. ரீபாண்டட் உங்களுக்கு எல்லா ஃபோம் போட்டு மேட்ரஸ் எல்லா ஃபோம் போட்டு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. கல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஆமா, தொடர்ந்து நல்லா கல்லு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பேக் பெயின் இருக்கு, வந்து நிறைய விதமான ஃபோம் போட்டு ஒண்ணா பண்ணிருக்காங்க. இதை வந்து 100 டென்சிட்டி போடுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா. சரிங்க. இது என்னன்னா இப்போ வந்து மேல வந்து நம்ம 2 இன்ச்சோ 3 இன்ச் தான் சாப்பிட்டு கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் பேக் பெயின் வர சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா. இது மேல வந்து நீங்க படுக்கிறப்போ 3 இன்ச் வரைக்கும் போறப்ப வந்து 3 இன்ச் உங்களுக்கு பிளாட்டா உங்களுக்கு வந்து திடீர்னு இடுப்பு வெயிட்டா இருக்காங்கன்னா அது தம்மியோட உங்களுக்கு மேல இருக்க லேயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு இறங்கினா தான் உங்களுக்கு குழி விழுகிறப்ப வந்துட்டு என்னன்னா பேக் பெயின் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு மீடியமா தான் உங்களுக்கு இறங்கும். அப்போ வந்து 100% உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. அவ்வளவுக்கு அமுங்கவே அமுங்காது. ரைட். அதனால வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு கல்லு மேல படுத்துக்கணும், அந்த சாஃப்ட்டா இருக்கும். ஓ ரைட். சரி ஓகே, நல்லா இருக்கும். சரிங்க. அது பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த கண்டிப்பா இந்த மாதிரி தான் போய்க்கணும். ஓ ரைட். சரி ஓகேங்க. சூப்பர் மக்கள்ஸ். இங்க வரும் கலரா நிறைய ஃபோம் வந்து உள்ளடக்கிங்க ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. டென்சிட்டி வந்து 100 டென்சிட்டிங்களா? ஆமாங்க. ஓகே. சரி ஓகேங்க பிரதர். அடுத்துங்க இதெல்லாம் வந்துட்டு டிராவல் குல்ட்டுங்க. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1000 வந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க டிராவல் குல்ட். ஓ 6.25 பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1000 வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா. சரிங்க. இது லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வெளிய ஈஸியா எடுத்துட்டு போயிடலாமா? வெளிய ஈஸியா எடுத்து போட்டாலும் ஈஸி டு வாஷபிள் உங்களுக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து குல்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து 4 லேயர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 4 லேயருமே உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் லேயர், ஹீட் வராது உங்களுக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. இதை வந்து நான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா குழந்தைங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். என் பையன் ஒண்ணுக்கு போயிடுறானுங்க, அதுக்கு எப்படி ஒண்ணுக்கு வந்து உள்ள போயிருமா? இல்ல உள்ள போயிடுங்க, நீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஓ ரைட். சரி. நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஃபோல்ட் பண்ணி நீங்க வீட்ல எங்க வேணா வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கார்ல வச்சு கொண்டு போகலாம். இப்போ ஒரு 2 வீலரோட வச்சு கொண்டு போகலாம். எதுல வேணா கொண்டு போகலாம் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது வெளியே போறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 வீலர் கட்டிட்டு போய் கூட நம்ம போய் எங்க போய் ரெஸ்ட் நல்லா ஜம்மு எடுத்துக்கலாம். சரிங்க பிரதர். ஓகே. வேறங்க பிரதர், அவ்வளவுதானுங்களா? இப்போ வந்துட்டு ரெடி டு டெலிவரி இருக்கு. ஒரு டெலிவரி கேட்டிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்காக, கொல்லிமலையில ஒரு ஹோட்டலுக்காக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம கிட்ட. ஓ சரி. கொல்லிமலைங்களா? ஆமா, கொல்லிமலைங்க. சரிங்க. இதெல்லாம் என்ன மெட்டீரியல்? இது எல்லாமே வந்துட்டு பேசிக் ஃபோம் ரேஞ்ச். எக்ஸ்ட்ரா பெட்னு கேக்குறாங்கல்ல ஹோட்டல்ல எல்லாமே. சோ அதுக்காக வந்துட்டு அவங்க பட்ஜெட்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா நமக்கு மீடியமா இருக்கணும், லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சோ அதனால இந்த ஃபோம் ரெஃபர் பண்ணோம். நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 பீஸ் ஆர்டர் கொடுத்து போயிருக்காங்க. ஓ சரிங்க. சரிங்க பிரதர். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு. ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன நாறு மாதிரி இதெல்லாம் இங்க வச்சிருக்கீங்க? அது வந்து லோ ரேஞ்ச்ல ஒரு 3000 to 4500 ரூபாய்க்குள்ள மேட்டர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மாதிரி ஸ்பெக் போட் பண்ணி கொடுக்கலாம். சரி. வர்ற கஸ்டமருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி அவங்க லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் எந்த அவங்களுடைய கம்ஃபர்டபுளான பட்ஜெட்ல இருக்காங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் பிரதர், சூப்பர். இதெல்லாம் வந்து நம்ம லேட்டெக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. பியூர் நேச்சுரல் லேட்டெக்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே உங்களுக்கு. ஓகேங்களா. சரிங்க. லேட்டெக்ஸ்னா வந்து நம்ம ரப்பர் பால் வந்து பண்றோங்க. சேம் நம்ம எப்படி வந்துட்டு ரப்பர் பாலை கலெக்ட் பண்றோம், அதை வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஸ்டீம் கொடுத்து கரெக்டா வந்து நம்ம எல்லாமே பக்காவா பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து 100% பியூர் சர்டிஃபிகேட் நம்ம இருக்குங்க. ஓ ரப்பர் பால்ல காட்டுங்க பிரதர். ஓ இது அந்த மெட்டீரியலா? ஆமாங்க, ரப்பர் பால்ல பண்றதுங்க. ஓ
இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுலயே வந்து நல்லா டென்சிட்டி நிறைய வச்சு ஆமா எல்லாமே நம்ம 100 டென்சிட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஆஹா நம்ம ரேட்டுக்காக எல்லாம் பாக்குறது இல்லை, குடுக்குறது எல்லாமே 100 டென்சிட்டி தான். பாருங்க ரப்பர் வாசம் தாங்க அடிக்குது, எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பர் நல்லா இருக்குதுங்க. இதுல 2 இன்ச் கேட்டா 1 இன்ச் 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் ஓகே என்ன சைஸ் வேணா பண்ணி கொடுப்போம். என்ன சைஸ் வேணா பண்ணிக்கலாம். பண்ணி கொடுப்போம். சரிங்க பிரதர், சரி ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்துட்டு தேவையான கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே. சரிங்க. கஸ்டமர் என்ன விரும்பி கேட்கறாங்களோ அந்த கலர் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். மெரூன், ப்ளூ, ஒயிட், லைட் கலரு, ஓகே கிரே கலரு, ஓகே இந்த மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். கஸ்டமர் அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த மேட்ரஸ்க்கு நம்ம இந்த கலர் குட் அம்சூர் அப்படின்னு வந்துட்டு அதை ஓகே பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு சரிங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ்ல அடிச்சு கொடுத்துடலாம். ஓ ரைட் ரைட். இதெல்லாம் வந்து மேல மெத்தைக்கு மேல வரக்கூடிய மேல வர லேயர்ஸ் லேயர். ஓ என்ன கலர் வேணாலும் எல்லா கலர் வச்சிருக்கீங்க. எல்லா கலர் இருக்குங்க. ஓ சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை 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 அருமை. இங்க பாருங்க மக்கள்ஸ், சூப்பர் பிரதர், பக்கா. வேற பிரதர் நம்ம கிட்ட வந்து என்ன ரேஞ்ச் டு என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு? பேசிக்கா என்ன ரேஞ்ச்? பேசிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4000 நம்ம ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சரிங்க. 4000 6 இன்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 6.25க்கு 3 பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஹைட் வரும் உங்களுக்கு ஃபினிஷிங். ஓகே 4000 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1.5 லட்சம் வரைக்கும் 4000ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் மெத்த இருக்குதா? இருக்கு. ஓ ரைட். 1.5 லட்சம் மெத்த பயங்கரமா இருக்கு. பயங்கரமா அது கேட்டாங்க அப்புறம் நீங்க அதுக்கு மாதிரி செஞ்சு கேட்டாதான் பண்ணி கொடுப்போம். எல்லாம் நம்ம எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆர்டர் பேஸ் மட்டும் தான். ஆர்டர் இருக்குன்னா நம்ம உடனே அன்னைக்கே உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவோம். ஓகே. ஒரு பீஸ்னாலும் இந்த பண்ணி கொடுப்பீங்க? ஒரு பீஸ்னாலும் சரி, 100 பீஸ்னாலும் சரி, எவ்வளவு பீஸ்னாலும் சரி 100% அடிச்சு கொடுத்துருவோம். ஒரு பீஸ் 100 எத்தனை பீஸ்னாலும் அடிச்சு கொடுத்துறோம். ஓ ரைட் ரைட் ரைட். சரிங்க பிரதர், ஓகே ஓகே. நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால வந்து உங்களுக்கு வந்து மெத்த வாங்கின அப்படின்னா கம்மியா வாங்கிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. வந்துட்டு இப்ப மேனுஃபேக்சரிங்கிறப்ப நமக்கு என்ன மார்ஜினோ அது அதை மட்டும் கொடுத்து நம்ம கஸ்டமர் கொடுத்து போயிடலாம். நமக்கு ஒரு 1000 500 மார்ஜின் கிடைச்சா போதும், நம்ம கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓ எல்லா மெட்டீரியலையும் காமிச்சிட்டீங்க. எல்லாம் எப்படி 4000ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த மெத்த வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்சரிஸ் வேற ஏதாவது கொடுப்பீங்களா? அது போக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்க? சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்துட்டு இந்த இப்போ என்ன பிளான் பண்ணிருக்கோம் நம்ம பட்டி மாடல்ஸ்ல நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த் எண்ட் வரைக்குமே அப் டு எம்ஆர்பி இருந்து 45% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம் வித் டோர் டெலிவரி வித் ஃப்ரீ அசசரிஸோட. இப்போ இன்னொரு டவுட்டுங்க, இப்போ ஒருத்தருடைய வீட்டுக்கு இந்த மாதிரி மெத்த தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பாக்டாவும் நீங்க அளவெடுத்து செஞ்சு கொடுத்துருங்க. முக்கியமா வந்துட்டு இப்போ வந்துட்டு சில பேர் வந்து அன்சைஸ் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கே நேர்லயே போய் பக்காவா மெஷர்மெண்ட் எடுத்து பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். சரி சரி சரிங்க. சரி வேற மெத்த வாங்கினப்ப அது கூட வரது ஃப்ரீயா? ஃப்ரீ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போனஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸுக்கு நீங்க பாக்கெட் மேட்ரஸ் எது வாங்கணும் உங்களுக்கு வந்து மைக்ரோ ஃபைபர் பில்லோ 2 ஃப்ரீயா கொடுத்துருவோம். அது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டட் பெட்ஷீட் ஃப்ரீயா கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரிங்க. இது ரெண்டு என்னதுங்க? இது வந்து மைக்ரோ ஃபைபர் பில்லோ உங்களுக்கு. ஓகேங்களா? பில்லோ வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா ரொம்ப இதா இருக்குது. இது கட் பண்ணினா உங்களுக்கு புஷ்னு வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்களா? ஆமா இது மைக்ரோ ஃபைபர் உங்களுக்கு. சரி சரி சரி. நல்லா இருக்கும் உங்களுக்கு, சூப்பரா இருக்கும். கழுத்து வலி இப்ப அந்த கவர்க்குள்ள எடுத்தோம் அப்படின்னா மேல வந்துரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். புஷ்னு காத்தடிச்ச மாதிரி வந்துரும். காத்தடிச்ச மாதிரி. அதான் நம்ம பெல்லோங்கறீங்க ரொம்ப ஒல்லி இதா இருக்கு, சப்பட்டியா இருக்குன்னு நினைச்சேன். இப்போ வந்து லேட்டக்ஸ் மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சரிங்க லேட்டக்ஸ்ல ரெண்டு மூணு வேரியன்ட் பண்றோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு ஹச்ஆர் வித் லேட்டக்ஸ் 4+4 வாங்குறீங்க, 4+2 வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு 2 சட்டர் லேட்டக்ஸ் பில்லோ ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு. வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு. ஓ ரைட். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் மெத்தக் சுட் அப்படினா ஆமா ஃபுல் லேட்டக்ஸ் வாங்குறீங்க 4+4 லேட்டக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு 2 கான்டோர் பில்லோ உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். அது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? மெமரி மேல எந்த மெத்த வாங்கினாலும் கூட வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஆமா சூப்பர். மெமரி மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு சரிங்க உங்களுக்கு மெமரி பில்லோ 2 ஃப்ரீயா வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் ஃப்ரீயா வந்துடும். இல்ல எனக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு கேட்கறவங்க வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் ஃப்ரீயா கொடுத்தால காட்டலாம். ஓகே. ஏதோ ரெண்டே கொடுத்துறீங்க ஃப்ரீ. கண்டிப்பா கஸ்டமர் தான். கஸ்டமர் மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நாங்களே வாட்டர் ப்ராடக்ட் கொடுத்துருவீங்க. கண்டிப்பா கொடுத்துருவோம். என்ன கண்டென்ட் அப்படி கண்டென்ட் அதான் உள்ள என்ன நடக்க போகுது இங்க வரப்போறோம் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோமோட் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி உன்ன சொல்லிட்டு தான் வந்தனுங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னா தவனுக்கு மெத்தை எடுத்துட்டு வர போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தோணுச்சு. ஏன்னா வீட்டுல வந்து பாத்தீங்க பழைய மெத்தை வந்து பழைய வந்து லுங்கி இருக்கலங்க அதுல போட்டு உள்ள பஞ்செல்லாம் போட்டு தைச்சு வச்சிருந்தாப்புல இதனால வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா. சரி இப்போ ஒரு மெத்தை பார்த்து சின்ன மெத்தையை பார்த்தனா சரி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பிரதர் ஓகேங்களா? ஆரம்பிச்சிடலாமா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா தவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஸ்டிச் பண்ண போறோம். அப்படி தானே? கண்டிப்பா நம்மளே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு போறோம். அதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க மக்கள். இந்த எல்லாமே ஸ்கிரிப்டட் கிடையாதுங்க. வந்து இப்போ சடனா முடிவு பண்ணுது இந்த மாதிரி பையனுக்கு ஒன்று வேணுங்குது அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ அடிக்கலாங்க அப்படின்னா நான் கூட இதை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இது அப்படியே எடுத்துட்டு போய் நினைச்சேன். இல்லை இது வேண்டாம் இப்போ வேற ஒன்று அடிக்கல அப்படின்னாங்க. வாங்க எப்படி தயாரிச்சு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமுங்க. இது ஸ்கிரிப்டடாக இருந்தால் வேற மாதிரி தெளிவாக பேசுவேன். எனக்கு இது என்ன எதுன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தவனுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக சின்ன மெத்தையாக தயாரிக்க போகிறோமுங்க. ஃபோம் அதே ஃபோம் தான் கட் பண்ணுறாங்க. இது பார்க்கல எப்படி செய்கிறாங்க பார்ப்போம்.
வித்தின் செகண்டில் பண்ணிடுவாங்க போல மெத்தையை. ரைட்டுங்க. முதல் எடுத்தவுடன் மேல் லேயர் வந்து தூக்கி போடுறாப்புல. அடுத்து உள்ள இந்த ஃபோமா, இந்த ஃபோமுக்கு பேர் என்ன? சூப்பர் சாஃப்டா. ஓ சூப்பர் சாஃப்டாமாங்க இந்த ஃபோமுக்கு பேர். சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு பண்ணி தராங்க. பக்கா பக்கா பக்கா. இது என்ன பையா, அது கம்மா? கம்மு. ரைட் ரைட். ஃபெவிக்விக் மாதிரி. அடுத்து பாருங்க, ஃபெவிக்விக் கம் ஊத்துறாருங்க. எப்படி அடிக்கிறாரு பாருங்க. ஏய் சூப்பரே. அவ்வளோதான், அப்படியே வச்சு உட்கார வச்சு அப்படியே கட் பண்ணி இறதாட்டு இருக்குது. ஒரு டக்குன்னு ஒட்டிக்கிட்டு பாருங்க. ஃபெவிக்விக் மாதிரி. ஏன் பையா ஃபெவிக்விக் மாதிரி? பக்கா மக்கள் இங்கே பாருங்களேன், சும்மா லைட்டாக அடிச்சு விட்டாப்புல, அவ்வளோதான், போட்டு மேலே அமுத்துறாப்புல ஒட்டிக்கிச்சு. அடுத்து எந்த அளவுக்கு இதோ இந்த பஞ்சை வந்து அந்த அளவுக்கு அறுத்துக்கிறாங்க. இப்படி தாங்க ஒரு மெத்தை உருவாக்குறாங்க. உடனுக்குடன் மெத்தை செஞ்சு வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயர் மேலே போட்டு அடி ஸ்டிச் பண்ணுறது. கரெக்டா? அவ்வளோதான். சூப்பர் மக்கள்ஸ். கண் கூட பாருங்கள், டக்குன்னு நம்மளுக்கு ஒரு மெத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு அடியில் ஒரு லேயரு, அடுத்து மேலே ஒரு ஃபோமு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சூப்பர் சாஃப்ட் ஃபோமு, அதுக்கடுத்து மேலே ஒரு லேயரு. பக்கா பரவாயில்ல. இந்த வீடியோ நம்ம ஒரு எதிர்பார்க்காம வந்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு மெத்தையை செஞ்சு நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல. தவனுக்கு மெத்தை ரெடிங்க இந்த சிறிது நேரத்தில். நெக்ஸ்ட்டு வந்து தேவையற்ற எக்ஸ்ட்ரா பாகங்களை எல்லாம், உதிரி பாகங்களை எல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. உதிரி பாகங்கள் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுங்க அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதானுங்க. பக்கா 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 சூப்பர். அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க மெத்தை மகள்ஸ். அடுத்து பாருங்க, கம் நீட்டாக போட்டு ஒட்டியாச்சுங்களா? அவ்வளோதானுங்க, ஸ்டிச் பண்ண வேலை முடிச்சா பையா? பிடிச்சிங்க. அவ்வளோதான் பாருங்க, ஒரு மெத்தை 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறாங்க. அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் வைங்களேன். இந்த பாருங்க, இதை வச்சு தான் 2 சைடும் போட்டு அடிப்பாங்களாட்டு இருக்குது. ஓ கரெக்டாக உயரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாருங்க. அடியில் பாருங்க எல்லாம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான், வச்சு அடிக்க வேண்டியதான். அவ்வளோதானுங்க. கண் கூட பாருங்க மக்கள்ஸ், ஒரு மெத்தை அப்படி தாங்க ரெடி ஆகி வருது. இந்த மிஷின் வந்து 360 டிகிரியுமே போகும் போல். சூப்பருங்க, தவனுக்கு மெத்தை ரெடி. அவ்வளோதானுங்க, மெத்தையை தைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது போட்டு தராங்க. இது கூட தேவையில்லை தான், சரி இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மெத்தைக்கு அழுக்கெல்லாம் ஆகாதுங்க. நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக்கு கவர் ஒன்று போட்டு ஜாமுன்னு பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், அப்படியே வச்சு ஒரு சீலை பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சு தெரிகிறதா? பக்கா. இதே நம்மளுக்கு இங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பட்டி மேட்ரஸ் அப்படிங்கிற அந்த இது இல்லை. மற்றவங்களுக்குலாம் இருந்தேன்னா அது பிராண்டு போட்டுருவாங்க மேலே. அரிசி பருப்பெல்லாம் பேக் பண்ணுற மாதிரிலாம் அந்த மாதிரி தான். சூப்பர். உடனுக்குடன் 10 நிமிடத்தில் பட்டி மேட்ரஸின் பஞ்சு மெத்தை ரெடி. சூப்பர், முடிஞ்சுங்க. பக்கா. அடுத்து பாருங்க, பசி எடுத்துருச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு. அந்த காலத்தினால பக்கத்தில் வந்து ஒரு நான்வெஜ்ஜு ஹோட்டல் ஒன்று புதுசு ஓப்பன் பண்ணிக்கிறாங்களாம்மா. வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கரெக்ட். நான் வரும்போது இந்த ஹோட்டலில் தாங்க பார்த்துட்டு வந்தேன், ராஜா ஹோட்டல் பரமத்தி. அப்பா ஓகே, பிரியாணி ரெடியாக இருக்கும் போல். வாங்க பிரியாணி சாப்பிட்ருவோம். பிரியாணி முடிஞ்சாண்ணா? பிரியாணியா இருக்குல்ல? ரைட். இந்த வரங்க மக்கள், சரி வாங்க சாப்பிட்லாம். அண்ணனுக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டாருங்க மக்கள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான கறி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, முட்டை. 4 விதமான கறி, சாப்பாடு 120 ரூபாயா?
4 விதமான கறி. ஓ ரைட் ஓகே சூப்பர். வைக்கலாங்க்கா. இதோ பாருங்க மக்கள்ஸ். இது என்னக்கா கறி? இது என்ன கறி? ஆட்டுக்கறி, மட்டன் கறி. ஓகே ரைட்டு. அடுத்தது சிக்கனா? சூப்பருங்க. அடுத்து சிக்கனுங்க. சரி ஓகே. அடுத்து தலைக்கறியா மக்கள்ஸ்? அடுத்தது தலைக்கறிங்க. ரைட் ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து ரத்த பொரியல். இல்லை ஓ முட்டை அல்லது ரத்த பொரியல். ரைட்டு. இந்த 4 விதமான காம்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு 120 ரூபாயா? 120 ரூபா அன்லிமிட்டெட் சாப்பாடு. சரி ரைட். வேணாமா? இல்லை இங்கே எடுத்து சாப்பிடுங்க. நம்மளுக்கு எடுத்து சாப்பிடுங்க. கறி எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. பரவாயில்ல. சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்கக்கா. ரைட் ஓகே மக்கள்ஸ் ஆரம்பிக்கலாங்க. ஓகே முதலில் மட்டன்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. இங்கே பாருங்க எல்லாமே குவான்டிட்டி ஓகே. 120 ரூபாய்க்கு 1 2 இதோட சேர்த்து 3 ரத்த பொரியலோட சேர்த்து 4 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு சாப்பாடு ப்ளஸ் வந்து முட்டையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஓ ரைட்டு. இது ரத்த பொரியல் வந்து குறைவாக இருந்த காரணத்தினால வந்து பார்த்தேன் பாருங்க கொஞ்சம் தான் இருந்தது. நானும் யோசித்தேன் என்னடா ரத்த பொரியல் குறைவாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கு பதிலாக வந்து முட்டையை வச்சு இது பண்ணிட்டாங்க. மட்டன் கறி ஓகே நல்லா இருக்கு. கடந்த 1.5 வாரமாக டெய்லியும் கறிங்க. நேற்று ஒன்று தான் கறி இல்லை, மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அதுவும் அமையுது. சிக்கனும் ஓகே. அடுத்து தலைக்கறி. ஓகே. ரத்த பொரியல். சூப்பருங்க. பிரியாணி நல்லா இருக்காண்ணா? சூப்பராக நல்லா இருக்கா? ஓகே. சாப்பிடலாம். சாப்பாடு அருமைங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒர்த்து. 120 ரூபாய்க்கு 4 விதமான கறி சாப்பாடு அன்லிமிட்டெட் சாப்பாடுலாம் ஒர்த்து தாங்க. பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். சேலத்தில் 10 விதமான கறி அன்லிமிட்டெட் சாப்பாடு 150 ரூபாய்க்கு பண்ணியிருப்போம். இது 120 ரூபாய்க்கு 4 விதமான கறி இங்கே பரமத்தியில். இப்போ பட்டி மேட்ரஸ் இருக்கலங்க, அது பக்கத்துலேயே ராஜா மெஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் வந்து அண்ணங்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஜாலியாக வந்துட்டு அப்படி மெத்த வாங்கிட்டு சாப்பிட்டும் போகலாம். 10 minutes later. மக்கள்ஸ் போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு அப்படின்னாப்ல தலைவர் இது நீங்கள் தலைவர் இது வந்து ஹாஸ்டல் மேட்டர்ஸுக்கு ஓகேங்களா? சாம்பிள் உங்களுக்கு. ஓகே. இப்போ வந்து ஹாஸ்டலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படின்னா வந்து 2 inch ஃபோமில் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஃபோல்டபுள் மேட்டர்ஸாக நான் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓ இதுக்கு மேலே பண்ணலாம், ஐடியா பண்ணலாம். ஆமாம் இதுக்கு மேலே இது வந்து சாம்பிளுங்க. சாம்பிள். ஓ ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். சரி சரிங்க. இது வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் அப்ப இந்த ஸ்கூல் முடிஞ்சு ரீஓபன் பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். சூப்பர். ஓகே சரிங்க பிரதர். சூப்பர். ஓகேங்க. நெக்ஸ்ட் வண்டியில கட்டிக்கிட்டு சும்மா ஜம்முன்னு போய் இந்த அவனுக்கு கொண்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட வேண்டியதான். ஓகே பாய். சரி வாங்க மக்கள்ஸ் கிளம்பலாம். அடுத்து உங்களை வீட்டில் போய் சந்திக்க போறேன். மக்கள்ஸ் அடுத்து வீட்டுக்கும் கரும்பால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பால் கடைக்கு வந்து ஒரு கரும்பால் குடிச்சிட்டேன். அதை வீடியோ எடுக்கல. சரி பாஸ் வாங்கிட்டு போயிட்டு மெத்தை கூட ஜம்முன்னு எல்லாம் கரும்பால் குடிக்க வைக்கலாங்க. வெயில் சரியான வெயில், வெந்தே போயிட்டேன் நாமக்கல் இருந்து வரதுக்குள்ள. ஓகேண்ணா. ஓகே மக்கள் வாங்க போயிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். கரும்பால் வாங்கிட்டு அவசரமாக வந்தானுங்க. ஏன்னா கரும்பால் டக்குன்னு அப்போ தேப்பி குடித்தா தான் நல்லா இருக்குங்க. ரேட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் கோட்டமில் தான் குடித்தேன். குட்டிங்க மிச்சம் குடிச்சிக்கலாம். தவனே உனக்கு மெத்த எப்படி இருக்குது? வேணாமா? குட்டி இங்கே வா கரும்பு குடிக்கலாம். வா டம்ளர் கொண்டா. டேய் சாறு குடி அப்புறம் முடிச்சுக்கலாம். வா போய் கரும்பால் குடி போ. ஓடு. அவ்வளோ வேண்டாம். குடு இல்லை சளி பிடிச்சிருக்கு. இல்லை நிறைய அப்போ அப்படியே நிறைய ஊற்றிடுவியா? கொஞ்சமாக குடிக்கணும். எப்படி இருக்குதே? இங்க வேறு எப்படி இருக்குதே? நடக்குதா? குடி.
ம் மெதுவா மெதுவா. மொல்லா தவனே ஏறி படு. ஏ புது மெத்த படு. ஜாலி ஜாலி. நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? உங்களோட மெத்த பிடிச்சிருக்குதா உனக்கு? சரி என்ஜாய் என்ஜாய். சூப்பர் மக்கள்ஸ், ஜாலியாக படுத்துக்கிட்டானுங்க. இந்த மெத்தோட ரேட் வந்து 1000 ரூபா வருங்களாமா. நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து வீடியோ விளம்பரம் பண்ணி இருக்கிறவங்களாம் அந்த காரணத்தினால உங்களுக்கு உண்மை மறைச்சு என்னங்க ஆக போகுது. அதாவது நம்மளுக்கு ரெடி பண்ண வந்து சூப்பர் ஃபோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோம் போட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா 2500 ரூபா வரும். இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நானே. நம்ம கரெக்டான தகவல் சொல்லிடுவோம் பாருங்க. அதனால் நான் ஆவரேஜான நார்மலாக செஞ்சாங்க அப்படின்னா 1200 ரூபா சம்திங் ஏதோ சொன்னாங்க. உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருப்ப ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு பட்டி மேட்ரஸுங்க. அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணலைங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லா பக்கம் மெத்தடுக்கலாம். ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க பிழைக்கிறதுக்காக தான் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, கடை வச்சு நடத்துகிறாங்க. இங்கே வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கான்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் போட்டிருப்பேன். தேவைப்படுறவங்க போய் வாங்கிங்க, சரிங்களா? சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட விடுது உங்கள் K7, உங்கள் தவன். உன் பேர் என்ன? தபா. சரி பாய்ங்க, பாய் பாய் சொல்லு.